அன்பார்ந்த இணையதள நேயர்களை மீண்டும் www.qcrc.in என்ற இணையதளத்திற்காக நியூஸ் செய்திருக்கையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று 20 செப்டம்பர் 2009க்கான முக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். சென்னையில் சிட்டி லிமோனியன்ஸ் இந்தியா லிமிடெட் என்ற நிறுவனத்தில் பணத்தை போட்டு ஏமாந்த 1000 முதலீட்டாளர்கள் இன்று சென்னையில் ஒன்று கூடி மொத்தமாக 1000 கம்ப்ளைண்டாக சேர்த்து நாளை சென்னை போலீஸ் கமிஷனரை சந்தித்து இந்த 1000 புகாரை கொடுப்ப இருப்பதாக சென்னையிலிருந்து தகவல்கள் வெளிவந்து இருக்கிறது. இதை பற்றி நம்முடைய அரசியல் வல்லுநர் கருத்து கேட்ட போது இதில் இந்த நிதி நிறுவனத்தில் முதலீடு செய்த அனைவருமே படித்தவர்கள் என்றும் இப்படிப்பட்ட வட்டி அதிகமாக கிடைக்கும் என்ற நோக்கத்தில் முதலீடு செய்திருக்கும் இந்த மக்கள் இப்படி தப்பிச் செல்வார்கள் என்று கூட தெரியாமல் இருப்பது பெரும் வருத்தத்துக்கு உரியது என்றும் பணத்தாசையால் இப்படிப்பட்ட செயல்களில் படித்தவர்கள் இறங்கியிருப்பது வருந்தத்தக்கது என்றும் அவர்களுடைய அந்த நிறுவனத்தின் வெப்சைட்டில் இந்தியா இன்கிரெடிபிள் என்ற மத்திய அரசின் விளம்பரம் இருப்பதை இந்த படத்தில் சிகப்பு ரவுண்டிட்டு காட்டப்பட்டுள்ளது. இதற்கு மத்திய அரசு சம்பந்தப்பட்டதா என்பதை விசாரிக்க வேண்டும் என்று நம்முடைய அரசியல் வல்லுநர்கள் சென்னை போலீஸ் கமிஷனரை வலியுறுத்தி இருப்பதாக தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. தமிழக எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக செயலருமான செல்வி ஜெயலலிதா அவர்கள் இன்று வெளியிட்டுள்ள ஒரு செய்தி அறிக்கையில் விவசாயிகளுக்கு பயிர் நகைக்கடன் வழங்க கோரி திருவாரூரில் வரும் 22ஆம் தேதி அதிமுக ஆர்ப்பாட்டம் நடத்த இருக்கிறது என்று அவர் செய்தி வெளியிட்டுள்ளதாக சென்னையில் இருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. தமிழகத்தின் பிரபல சினிமா இயக்குனரும் ஈழ தமிழ் நாட்டை உருவாக்க வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கும் சுதந்திர போராட்ட தியாகமான டைரக்டர் சீமான் அவர்கள் ஈழ போராட்டத்தை திசை திருப்ப உலக தமிழ் மாநாடு நடத்த திமுக அரசு திட்டமிட்டது என்று அவர் கருத்து வெளியிட்டுள்ளதாக சென்னையில் தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. மகாராஷ்டிர மாநிலத்தை சேர்ந்த முன்னாள் லோக்சபா சபாநாயகர் மனோகர் ஜோஷி அவர்களின் வீட்டை சிவசேனா கட்சியினர் தாக்குதல் நடத்தியதாகவும் தேர்தலில் எம்எல்ஏ சீட்டு கிடைப்பதில் உள்ள உட்கட்சி பிரச்சனையில் இந்த தாக்குதல் நடந்ததாக மும்பையிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. மகாராஷ்டிர மாநிலத்தில் 3வது மாபெரும் கூட்டணி அமைத்து போட்டியிடுவதற்கு சமாஜ்வாடி கட்சியின் தலைவர் முலாயம் சிங் அவர்கள் தலைமையில் ஜனதாதளம் இடதுசாரிகள் கட்சியுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட இருப்பதாக தற்போது டெல்லியில் இருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இந்தியாவின் தலைநகர் டெல்லியில் பல குற்றங்கள் நடந்து வருவதால் குற்றங்களை குறைப்பதற்காக வரும் திங்கட்கிழமை முதல் மேலும் 22 போலீஸ் ஸ்டேஷன்களை திறக்க இருப்பதாக டெல்லி மாநில அரசு செய்தி வெளியிட்டிருப்பதாக டெல்லியில் இருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. உலகம் முழுவதும் ரம்ஜான் பண்டிகை முன்னிட்டு அனைத்து தலைவர்களும் ரம்ஜான் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டதாகவும் இந்தியாவிலும் பாரத பிரதமர், தமிழக முதல்வர், எதிர்க்கட்சித் தலைவர் செல்வி ஜெயலலிதா ஆகியோர் ரம்ஜான் வாழ்த்துக்களை தெரிவித்ததாக செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. மத்திய கிழக்கு நாடான ஏமனில் சித்தி இனத்தவர்களை சேர்ந்த 140 பேர் கொல்லப்பட்டுள்ளதாக ஏமன் நாட்டு ராணுவம் திடீரென்று ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறது. அமெரிக்க அதிபர் பாரக் ஒபாமா அவர்கள் வாஷிங்டனில் இஸ்ரேல் பாலஸ்தீன நாட்டு பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக இரு நாட்டு தலைவர்களையும் பேச்சுவார்த்தை நடத்த அழைத்திருப்பதாகவும் அதற்கு இஸ்ரேல் பிரதமர் நெட்டன்யாஹு, பாலஸ்தீன அதிபர் அப்பாஸ் ஆகியோர்கள் ஒற்றுக்கொண்டதாகவும் இவர்கள் இருவருடன் வாஷிங்டனில்
அமெரிக்க அதிபர் பேச இருப்பதாக வாஷிங்டனிலிருந்து செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. பாகிஸ்தான் நாட்டில் தாலிபான்களின் கமாண்டரான கசாப் என்பவரை கைது செய்து சிறையில் அடைத்தது. அவர் சிறையில் திடீரென்று உயிர் இழந்து விட்டதாக இஸ்லாமாபாத்திலிருந்து செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. வானிலை அறிக்கை 20 செப்டம்பர் 2009 பிற்பகல் 3 மணி எழுக்கப்பட்ட சேட்டலைட் புகைப்படத்தை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் மட்டுமே மேகமூட்டங்கள் காணப்படுகின்றன. நேற்று வேலூர், வாணியம்பாடி, கோவை மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் காணப்பட்ட மேகம் தற்போது ஆந்திரா, கர்நாடகா மாநிலத்துக்கு சென்றிருப்பதை இந்த படத்தில் பார்க்கலாம். சென்னையை தாண்டி ஆந்திர மாநிலத்திற்கு இந்த மேகமூட்டங்கள் சென்றுள்ளதால் தமிழகத்தில் மழை பெய்வது குறைவே என்றும், இந்த மேகங்கள் தமிழகத்தை நோக்கி வந்தால் ஒழிய மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் கம்மி என்பதை இந்த படத்தில் காணலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் நியூ தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கே பாலாஜி. நன்றி.